வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த குறிப்புகளை படிச்சு பார்த்தேன். உண்மையிலேயே இந்திய சுதந்திர போராட்டம் பத்தி நாம வழக்கமா பார்க்கறதுல இருந்து இது ரொம்பவே வேற மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரு புது கோணம். ஆமா, பொதுவா சுதந்திர போராட்டம்னா பேரணி, போராட்டம், சத்தியாகிரகம்னு தான் யோசிப்போம். ஆனா இந்த குறிப்புகள் ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது. ம் ஒரு நாட்டோட சட்டமே மக்களுக்கு எதிரா அவங்கள அடக்கிறதுக்காக இருந்தா அந்த சட்டத்துக்கு கட்டுப்பட்டு எப்படி சுதந்திரத்துக்காக போராட முடியும்? இந்த ஒரு புள்ளிய மையமா வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஆழமா பேச போறோம். கரெக்டா சொன்னீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை. நாம சுதந்திர போராட்ட வீரர்களை தியாகிகள்னு சொல்றோம், நாயகர்கள்னு கொண்டாடுறோம். ஆமா. ஆனா அன்னிக்கு இருந்த பிரிட்டிஷ் சட்டப்படி அவங்க எல்லாரும் குற்றவாளிகள், தேச துரோகிகள். ம் இந்த முரண்பாட்டுல தான் மத்த விஷயமே அடங்கியிருக்கு. அதாவது 1858 இருந்து 1947 வரைக்குமான காலகட்டத்தை எடுத்துக்கிட்டா, இந்தியாமா ஆண்ட சட்டங்கள் இந்தியர்களுக்காக இந்தியர்களால் உருவாக்கப்பட்டவை இல்ல. சரி. லண்டன்ல இருக்கிற பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால நம்ம மேல திணிக்கப்பட்ட காலனித்துவ சட்டங்கள். இத நம்ம ஏத்துக்கிட்டோம்னா சுதந்திர போராட்டத்தோட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு புது அர்த்தம் கிடைக்கும். அப்போ இந்த சட்டங்களோட நோக்கமே மக்களை பாதுகாக்கிறது இல்ல, பிரிட்டிஷ் ஆட்சியை பாதுகாக்கிறது மட்டும்தானே சொல்ல வர்றீங்க? நிச்சயமா அதுதாங்க அடிப்படை. மக்களை கட்டுப்படுத்துறது, அவங்க குரலை நசுக்கிறது, ம் அரசுக்கு எதிரான எந்த சின்ன எதிர்ப்பையும் முழையிலேயே கிள்ளி எறிகிறது. இதுதான் அந்த சட்டங்களோட முக்கிய வேலையா இருந்துச்சு. ஒரு விளையாட்டுல நமக்கு எதிரா ஆடுறவங்களே விதிகளையும் போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஆமா, அதேதான். நீங்க எப்படி விளையாடினாலும் தோத்து போவீங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இங்கேயும். சரி, அப்போ இந்த அடக்குமுறை சட்டங்கள் நடைமுறையில எப்படி இருந்துச்சு? ஏதாவது சிறப்பான உதாரணங்கள் உங்க குறிப்புகள்ல இருக்கா? ஓ, நிறையவே இருக்கு. குறிப்பா சில சட்டங்கள் ரொம்ப கொடூரமானவ. உதாரணத்துக்கு ரவுலட் சட்டம்னு ஒன்னு கொண்டு வந்தாங்க. ரவுலட் சட்டம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அதாவது எந்த விதமான விசாரணையோ சாட்சியோ இல்லாம சந்தேகத்தின் பேர்ல யார வேணும்னாலும் கைது செஞ்சு காலவரையின்றி சிறையில அடைக்கலாம். அப்படியா? நினைச்சு பாருங்க, நீங்க வீட்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எந்த காரணமும் சொல்லாம உங்களை கைது செஞ்சுட்டு போக முடியும். கேட்கவே பயங்கரமா இருக்கு. கருத்து சுதந்திரத்துக்கு எதிரா எப்படி இருந்துச்சு நிலைமை? ஓ, அதுக்கு குறைச்சலே இல்ல. பத்திரிகை சட்டம், அதாவது பிரஸ் ஆக்ட்னு ஒன்னு இருந்துச்சு. சரி. பிரிட்டிஷ் அரசுக்கு பிடிக்காத ஒரு செய்தியை ஒரு பத்திரிகை வெளியிட்டா அந்த பத்திரிகையோட மொத்த அச்சகத்தையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்ய இந்த சட்டம் வழிவகுத்தது. ஒரே ராத்திரியில ஒரு பத்திரிகையோட குரலே இல்லாம செஞ்சிட முடியும். ஆமா, அது மட்டும் இல்ல, ரொம்ப பிரபலமானது தேசத்துரோக சட்டம். IPC 124A. கரெக்ட். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A. அரசுக்கு எதிரா வெறுப்பு தூண்டுற மாதிரி பேசினாலோ எழுதினாலோ ஆயுள் தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம். இன்னைக்கும் இந்த சட்டம் விவாதத்துல இருக்கிறது வேற விஷயம். ஆனா அன்னைக்கு காந்தி தொடங்கி பாலகங்காதர திலகர் வரைக்கும் பல தலைவர்களை முடக்க இந்த சட்டத்தை தான் ஒரு பெரிய கருவியா பயன்படுத்தினாங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த சட்ட அமைப்புக்குள்ள நின்னு போராடுறதுக்கு எந்த வழியும் இல்லன்னு தோணுது. வழியே இல்ல. ஒரு குடிமகனா அரசுக்கு எதிரா ஒரு வார்த்தை பேசினா கூட அவன் சட்டப்படி குற்றவாளி ஆகிடுவான். எக்ஸாக்ட்லி. இங்கதான் விஷயமே சுவாரஸ்யமா மாறுது. இந்த சட்டங்களோட தன்மையே அதை மீறத ஒரு தார்மீக கடமையா மாத்திடுச்சு. உங்க குறிப்புகள்ல வர்ற ஒரு வரி ரொம்ப முக்கியமானது. ஒரு அநீதியான சட்டத்தை மீறுவதுதான் புரட்சியின் முதல் படி. ஆமா, படிச்சேன். சுதந்திர போராட்டங்கிறது வெறும் அரசியல் போராட்டம் மட்டும் இல்ல, இந்த அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான ஒரு நேரடி சட்ட போராட்டம். அப்போ நாம இன்னைக்கு ஹீரோக்களா கொண்டாடுற காந்தி, பகத்சிங், வஉசி சிதம்பரம், நேதாஜி இவங்க எல்லாரும் அந்த காலத்து சட்டப்படி கிரிமினல்களா? இத கேட்கும்போது ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, சட்டத்தின் புத்தகங்களின்படி அவங்க குற்றவாளிகள் தான். பகத்சிங் மேல பிரிட்டிஷ் அரசுக்கு எதிரா போர் தொடுத்ததா வழக்கு போட்டாங்க. IPC 121. ஆமா, வஉசி சிதம்பரம் மேல தேச துரோக வழக்கு. காந்தி ஒத்துழையாள இயக்கத்துக்காக கைது செய்யப்பட்டார். அவங்க செஞ்ச ஒவ்வொரு செயலும் அன்னிக்கு இருந்த சட்டத்தை மீறதா தான் இருந்துச்சு. சரிதான். ஆனா இங்கதான் நாம சட்டத்துக்கும் நீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு விஷயம் சட்டப்படி சரியா இருக்கலாம், ஆனா அது நியாயமானதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதே போல ஒரு விஷயம் சட்டப்படி தவறா இருக்கலாம், ஆனா அது அறத்தின்படி நீதியின்படி சரியானதா இருக்கலாம். காலனித்துவ இந்தியாவுல சட்டம் என்பது ஆக்கிரமிப்பாளனோட கருவி. சரி. ஆனா நீதிங்கிறது மக்களோட உரிமை.
இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடந்த போராட்டம் தான் சுதந்திர போராட்டம். இதுல காந்தியோட அணுகுமுறையை பத்தி உங்க குறிப்புகள்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. 1922ல நீதிமன்றத்துல அவர் பேசுனது. ஆமா, அது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். அவரை தேச துரோக வழக்குல விசாரிக்கும்போது நீதிபதி கேக்குறாரு, நீங்க குற்றத்தை ஒப்புக்கிறீங்களான்னு. ம், அதுக்கு காந்தி சொன்ன பதில் இந்த மொத்த போராட்டத்தோட தத்துவத்தையும் விளக்கிடும். அவர் சொன்னார், ஆமாம், நான் உங்கள் சட்டத்தை மீறினேன். நேரடியாவே ஒத்துக்கிட்டாரு. ஆமா, ஏனென்றால் உங்கள் சட்டம் அநீதியானது. அநீதியான ஒரு சட்டத்தை மீறுவது ஒரு குடிமகனின் கடமை, அது குற்றம் அல்ல. அதனால உங்க சட்டப்படி எனக்கு என்ன உச்சபட்ச தண்டனையோ அதை கொடுங்கன்னு சொன்னார். அப்படியா? அப்போ அவரு நீதிமன்றத்தை ஒரு தண்டிக்கும் இடமா பார்க்கல, பார்க்கல. தன்னோட கருத்து சொல்ற ஒரு மேடையா பயன்படுத்தியிருக்கார். சட்டத்தை வச்சே சட்டத்தை கேள்வி கேட்டிருக்கார். சரியா சொன்னீங்க. இதுதான் அந்த உத்தியோட புத்திசாலித்தனம். பிரிட்டிஷ் அரசு தங்கள ஒரு சட்டபூர்வமான நாகரிகமான அரசாங்கமா உலகத்துக்கு காட்டிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆமா, ஆனா காந்தி மாதிரி ஆட்கள் நீதிமன்றத்துல நின்னு உங்க சட்டமே தப்பு, அதனால உங்க ஆட்சியும் தப்புன்னு சொல்லும்போது அந்த சட்டபூர்வ முகமூடி கிழிஞ்சிடுது. கரெக்ட். என்ன குற்றவாளின்னு சொல்லுங்க, அப்பதான் உங்க சட்டம் எவ்ளோ அநியாயமானதுன்னு உலகத்துக்கு தெரியும்னு சொல்றதுதான் அவரோட யுக்தியா இருந்துச்சு. பகத்சிங்கும் அதைத்தான் செஞ்சார். ஓ, அவரும் அப்படிதானா? ஆமா, நீதிமன்றத்தை ஒரு பிரச்சார மேடையா மாத்தி தன்னோட புரட்சிகரமான கருத்துக்களை பதிவு செஞ்சார். அப்போ இந்த போராட்டம் வெறும் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிரா மட்டும் நடக்கல, அந்த அரசாங்கத்தோட சட்டங்களை அமல்படுத்தின நீதித்துறைக்கு எதிராகவும் நடந்திருக்கு. இது பலரும் கவனிக்காத ஒரு கோணம். மிக முக்கியமான கோணம். அவங்க பிரிட்டிஷ் அரச மட்டும் நிராகரிக்கல, அதோட நீதி அமைப்பையும் நிராகரிச்சாங்க. அந்த நீதிபதிகளையும். ஆமா, அந்த நீதிபதிகளையும் அந்த நீதிமன்றங்களையும் அவங்க மதிக்கல. ஏன்னா அந்த நீதிபதிகள் பிரிட்டிஷ் சட்டத்துக்கு விசுவாசமா இருந்தாங்களே தவிர நீதிக்கு விசுவாசமா இல்லைன்னு அவங்க நம்புனாங்க. சரிதான். உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி சட்டப்படி நான் தப்பு செஞ்சவன்னா அந்த சட்டமே தப்பானதுன்னு சொல்ற தைரியம்தான் 20ஆம் நூற்றாண்டோட மிகப்பெரிய புரட்சிகரமான சிந்தனை. இது வெறும் ஆட்சி மாற்றத்துக்கான போராட்டம் இல்ல, ஒரு அதிகார அமைப்போட அடித்தளத்தையே கேள்வி கேட்கிற ஒரு தத்துவார்த்த போராட்டம்னு புரியுது. ஆமாம், அவங்க நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க மறுத்தாங்க, சட்டத்துக்கு கீழ்ப்படிய மறுத்தாங்க. இதன் மூலம் அந்த நீதி அமைப்போட ஒட்டுமொத்த லெஜிட்டிமசியையும், அதாவது அதோட நியாயத்தன்மையே அவங்க கேள்விக்குள்ளாக்கினாங்க. நீங்க போடுற சட்டம் செல்லாது, நீங்க கொடுக்கற தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்றது மாதிரி. அதேதான். அது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான செயல் பாருங்க. அப்போ இது எல்லாம் தொகுத்து பார்த்தா நாம என்ன முடிவுக்கு வரலாம்? இந்திய சுதந்திர போராட்டங்கிறது சட்டத்துக்கு புறம்பான ஒரு நடவடிக்கையா இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்துச்சு, சரியா? 100%. ஏன்னா அந்த சட்டமே அந்நிய ஆக்கிரமிப்போட ஒரு கருவி. சட்டத்துக்கு உட்பட்டு போராடி இருந்தா அது அந்த ஆக்கிரமிப்பை மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட மாதிரி ஆகியிருக்கும். அதனாலதான் சட்டத்தை மீறது அவங்களுக்கு ஒரு போராட்ட வடிவமா இருந்துச்சு. உங்க குறிப்புகளோட கடைசி வரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. சட்டத்தை எதிர்ப்பதால தான் புரட்சி பிறக்கிறது, சுதந்திரம் பெறப்படுகிறது, வரலாறு மாறுகிறது. ஆமா, இது வெறும் உணர்ச்சிகரமான முழக்கம் இல்ல, இந்திய சுதந்திர போராட்டத்தோட யதார்த்தம்னு இப்ப நல்லா புரியுது. ஆமா, இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டணும். சட்டப்பூர்வமானது, அதாவது லீகல், மற்றும் நியாயமானது, அதாவது ஜஸ்ட், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வேறுபாட்டை இந்த ஆய்வு ரொம்ப அழகா நமக்கு காட்டுது. ஆமாம். அன்றைய சுதந்திர போராளிகள் சட்டத்தை மீறினாங்க, ஆனா நீதியோட பக்கம் நின்னாங்க. ஒரு செயல் சட்டப்படி தவறா இருக்கலாம், ஆனா அறத்தின்படி சரியா இருக்கலாங்கிறத இது உணர்த்துது. நிச்சயமா. இந்த ஆய்வு காலனித்துவ காலத்தை பத்தி பேசினாலும் அது இன்னைக்கு நமக்காக ஒரு முக்கியமான கேள்வியை விட்டுட்டு போகுது. ஒரு சட்டம் பெரும்பான்மையான மக்களால அநீதியானதுன்னு கருதப்பட்டா ஒரு குடிமகனோட பங்கு என்னவா இருக்கணும்? உங்க குறிப்புகள் ஒரு வரலாற்று பதில காட்டியிருக்கு. ஆமா, நம்முடைய காலத்துல இதுக்கான பதில்கள் என்னவா இருக்க முடியும்? இது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்.